பெங்களூருவில் வந்தே பாரத் ரயில் சேவைகளையும் மெட்ரோ ரயிலையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். மேலும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள் காரணமாகவே ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி சாத்தியமானதாக பெருமிதம் தெரிவித்தார். கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் ஏற்கனவே மெட்ரோ ரயில் சேவை இயக்கப்பட்டு வரும் நிலையில் இரண்டாம் கட்ட திட்டத்தின் கீழ் ஆர்வி சாலை முதல் பொம்மசந்திரா வரை 19 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒருநாள் பயணமாக பெங்களூரு வந்த பிரதமர் நரேந்திர மோடி சுமார் 7000 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த புதிய மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனையடுத்து மெட்ரோ ரயிலில் பயணித்த பிரதமர் நரேந்திர மோடி மாணவர்கள் உள்ளிட்டோருடன் கலந்துரையாடினார். முன்னதாக KSR ரயில் நிலையத்திலிருந்து பெங்களூரு பெலகாவி இடையிலான வந்தே பாரத் ரயிலை தொடங்கி வைத்தார். மேலும் காணொலி காட்சி வாயிலாக அமிர்தசரஸ், கத்தார், நாக்பூர், புனே வந்தே பாரத் ரயில்களையும் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து அடுத்த தலைமுறை நகருக்கான அடுத்த தலைமுறை போக்குவரத்து என்ற தலைப்பில் நடைபெற்ற மாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர் தொழில்நுட்பத்திலும் இந்தியா சுயசார்பு அடைய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். அதே நேரத்தில் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்களில் எந்தவித குறையும் இருக்கக்கூடாது என்றும் தெரிவித்தார். உலகில் மேற்கொள்ளப்படும் பண பரிவர்த்தனையில் 50% மேல் UPI மூலம் மேற்கொள்ளப்படுகிறது என்று பிரதமர் கூறினார். கடந்த 2014ஆம் ஆண்டில் 5 நகரங்களில் மட்டுமே மெட்ரோ ரயில் சேவை இருந்த நிலையில் தற்போது 1000 கிலோமீட்டர் தூரத்திற்கு 24 நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை இருப்பதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். ऑपरेशन सिंदूर की सफलता के पीछे बहुत बड़ी वजह हमारी टेक्नोलॉजी और डिफेंस में मेक इन इंडिया की ताकत है और इसमें बेंगलुरु और कर्नाटका के युवाओं का भी बहुत बड़ा योगदान है. முன்னதாக பெங்களூரு நகரில் ரோட் ஷோ சென்ற பிரதமருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.